வணக்கம், நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே இன்னமும் ரோடு வசதி செய்யப்படாம தான் இருக்கு. வசதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அட்லீஸ்ட் அது குண்டும் குழியுமா இல்லாம ரோடு மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரோடு போடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எலெக்ஷன் நிறைய ஊர்ல என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷன் டைம்லயாவது ரோடு போடணும்னு வந்து சீன் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட இல்லைங்க. எங்க பகுதியில எந்த ரோடுகளுமே எந்த தெருக்களிலுமே வந்து சாலை வசதியை இன்னுமே சரி பண்ணி கொடுக்கவே இல்லை. இது குறித்து பல முறை கவுன்சிலர் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. அவர் தனியா ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று வச்சிருக்காரு. அந்த வாட்ஸ்அப் குழுல நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, ரோடு சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பதிவையும் நீக்கிடுறாரு. போதாக வரைக்கும் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணா யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்கள மிரட்டுற விதமா அவர் பதிலும் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட அசிஸ் நகர், இடைமா நகர், இந்த பகுதியெல்லாம் வந்து பள்ளிகள்லாம் இருக்கு. இந்த பள்ளிக்கு போற குழந்தைகள் சைக்கிள்ல போகும்போதும் சரி, இல்ல பேரண்ட்ஸ் அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க இல்லையா வண்டியில, அப்படியும் ரொம்ப வந்து இந்த ரோட்ல போகும்போது சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்றத வீடியோ எடுத்து கூட அந்த வாட்ஸ்அப் குழுல போட்டாச்சு. ஆனா எந்தவித நடவடிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் மூலமா இருக்கிற கவுன்சிலர் கிட்ட இருந்து நடக்கவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் இதுல எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, அவர் இது வரைக்கும் என்ன பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. எம்எல்ஏ ஆன அவரோட பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அடிப்படை வசதியான சாலை வசதி தான் முதல் வசதி. அதுவே இங்க பண்ணி தராம இருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சியை நம்ம என்னன்னு சொல்றது? சரிங்க, போனது போட்டோம், இத்தனை வருஷமா ஓட்டியாச்சு. வருது 2026 தேர்தல். இந்த தேர்தல்ல உங்களுக்கு நல்லாட்சி வழங்கிட நாங்க காத்துட்டு இருக்கோம். மக்களே, தயவு செய்து இந்த தேர்தல்ல விசில் சின்னத்துல எங்கள் எம்எல் விஜய் பிரபு வெற்றி வேட்பாளர் அவருக்கு வாக்களித்து அவரை எம்எல்ஏ விஜய் பிரபுவா ஆக்கணும் அப்படின்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.